அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காய் வச்சு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு 300 கிராம் அளவுக்கு சுரக்காயை தோல் சீவிட்டு இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்து 2 கப் அளவுக்கு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணீர் ஒட்ட வடியை விட்டு எடுத்தாந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. கூடவே 4 பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, சீரகம், சோம்பு சேர்த்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து சுரக்காயோடு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்ச பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. துருவின சுரக்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்தோம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்லா கலந்து இது மாதிரி இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. தண்ணீர் சேர்க்காமல் பிசைஞ்ச இடத்துலேருந்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வாழையில் இது மாதிரி மெலிசாவும் இல்லாமல் தடிமனாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு வானலில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. நடுவுலையும் வெந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டேஸ்டியான சுரக்காய் வடை ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காயில் நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வடையாக ஸ்நாக்காக செஞ்சு தர பார்த்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.